அவங்களை குறித்து நம்ம குறையா சொல்ல தேவையில்லை. அவர்கள் அறியாமையை ஆண்டவர் விளக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. அவிசுவாசிகளான அவருடைய இருதயங்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் இப்பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசின் காரியங்களை மட்டும் கருதி கொள்வோமாக. ஹல்லேலூயா. அவர்கள் கண்கள் திறக்கப்படும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுல இயேசு வரப்போகிறார் என்ற நம்பிக்கை உறுதியோடு கூட நம்முடைய குடும்பத்தாரை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தேவனிடத்தில் வருவார்கள். அவர்கள் இயேசுவை கண்டு கொள்வார்கள். அதற்கு நானே ஒரு சாட்சி. என்னுடைய அம்மா அப்பா ஸ்ட்ராங் கேத்தலிக், பார்ன் கேத்தலிக். செத்தா கேத்தலிக்ல தான் சாப்பிடணும்னு உறுதியா இருந்த என்னுடைய அம்மா, ஆனால் அவங்க மரிக்கும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்துதான் அவங்க மரிச்சாங்க. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் அவங்களை நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம், ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணோம், ரொம்ப அவங்களோட கூட நாங்கள் தடுக்க பண்ணியிருக்கோம். நிறைய காரியங்கள் கடந்து போனோம். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கே நான் வந்துட்டேன். ஆனால் வருஷம் ஓடிச்சு, 5 வருஷம் ஓடிச்சு, 6 வருஷம் ஓடிச்சு. அவங்களே நாங்கள் சபைக்கு போகிறத பார்த்து எங்களோட வர ஆரம்பித்தாங்க. வந்துக்கிட்டே இருந்தவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறத அவங்களே சொன்னாங்க. அப்படி எடுத்து அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கும் பொழுது அவங்க ஆண்டவருக்குள்ள மறிக்காக சந்தோஷப்படுகிறோம். எங்கள் அம்மா மறிக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்பதாகவே நாங்கள் எங்களுடைய சபையினுடைய போதகர் அவர் கடவுளை அம்மா மறிக்க போகிறாங்கன்னு 3 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்டயும் என்னோட மனைவிக்கிட்டையும் சொல்லி சீக்கிரமா இந்த காரியத்தை குடும்பத்துல ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் அமைதியா இருந்து ஒரு நாள் எங்க ஃபேமிலியில சொல்லி, அதே போல 3 மாதம் கழித்து இன்னும் அவங்க பெட்ரிடன் ஆகிற அளவுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்க இன்னும் ரொம்ப சீக்கா போனாங்க. அப்புறம் கடைசி மாசத்துல அவங்கள தான் நாங்க சபைக்கு கொண்டு போக முடியாமல் போன பிற்பாடு தான் அவங்கள நாங்க சபைக்கு கூட்டிட்டு போனோம். அது வரைக்கும் எங்க அம்மாவை நாங்க வீல் சேர்ல வச்சுதான் சபை கொண்டு போவோம். சபை பக்கத்துல இல்ல, நீலாயில இருந்து பிஜேக்கு போனோம். போறதுக்கு 50 கிலோமீட்டருக்கு, வரதுக்கு 50 கிலோமீட்டரு. இதுக்கு இடையில டோல் கட்டணும், எல்லாமே செய்யணும். நான் 2 வருஷம் எங்க அம்மாவை நாங்க வீல் சேர்ல தான் கொண்டு போய் சபைக்கு கொண்டு போய் அந்த பாசரே உற்சாகப்பட்டு ஒவ்வொரு தடவையும் எங்க அம்மாவை பார்க்கும்போது இவங்க எதிர்த்து நடந்து இவங்க மூலியமா தான் இவங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஊழியத்தில் உற்சாகம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாமும் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது உடம்பு சரியில்லைனாலும் சபைக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி கொண்டு வருவோம். ஒரு நாள்ல அவங்க தேவனுக்குள்ளாக ஆதாயப்படுத்தப்படுவாங்க. ஸோ அதனால நம்ம யோசிக்கவே வேண்டாம். யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. எல்லாரையும் ரட்சிக்க ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷம் சர்வ வல்லமை உள்ளதாக. சுவிசேஷத்தை